இன்னொன்று, ஆண்டவருடைய வருகை இருக்க போது என்ன போர் நடக்குது, எர்த்குயிக் ஆகுது, நிறைய விஷயங்கள் அவருடைய வருகைக்கு அடையாளங்களாக இருக்குது. ஒரு இடம் ஆயத்தமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் ஆயத்தமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இடம் தெரியுமா? ஒலிவமலை. கரெக்ட். சஹரியா 14:4 அது மட்டும் நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்போஸ்தலர் 1 என்ன போடப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாரும் பார்த்துக்கொள்ளும்போது தூதர் சொல்வார், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அவர் எப்படி போனாரோ அதே போல் அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அவர் ஒலிவ மலையில் தான் இறங்குவார். என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒலிவ மலையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி, அப்போ ஒரு பில்டிங் கட்டணும்னா அந்த இடத்த செக் பண்ணுவாங்க, எல்லாம் அதுக்குரிய தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒலிவ மலையில் ஒரு விரிசல் விழுந்திருக்கு. அது என்ன ஆகிட்டு இருக்கு, விரிசல் மெதுவாக இதாகிட்டே இருக்குது. ஸோ ரெண்டாக என்ன ஆக போகுது, அந்த ஒலிவ மலை இதாக பிரிய போகுது அப்படிங்கிற காரியத்தை இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ இங்கே என்ன கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அப்போ ஒலிவ மலை பிளக்க போகுது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஒரு இடம், ஆண்டவர் இறங்க போகிற இடம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கணும். ஸோ நம்ம இந்த நாளில் கேட்ட மெசேஜின் படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆயத்தம் கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியத்தில் ஆயத்தம் இருந்தால் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம ஆயத்தமாக இருந்தால் ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்வு ஆபத்தானது. அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இல்லைன்னா அது மிகவும் ஆபத்தானது. கைவிடல சொன்ன செய்தியை நம்ம சிந்திச்சு கர்த்தருடைய வருகைக்கும் நம்மளும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்த நம்ம ஒரு நிருபங்களாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோமாக. ஆமென்.